கிரெடிட் கார்டு வந்து அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா அந்த கிரெடிட் கார்டு ஃபார்மை ஃபில் பண்ணும் பொழுது நான் 45 நாட்கள் கடந்து விட்டால் இதற்குரிய வட்டி தொகையோடு இந்த பணத்தை நான் செலுத்துவேன் அப்படின்னு போட்டு அதை கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு இருக்குமானால் கையெழுத்து போடுறது தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. IYPL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திருந்தோம். அந்த டோர்னமெண்ட்ல தனிநபர் தாவாக்கள் செய்யப்பட்டுச்சு. அதுல ஒரு கேள்வியா ஒரு சகோதரர்கிட்ட கேட்டிருந்தோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா வட்டி தரணும், யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டு வாங்குறதே தப்பு தானே. ஏன்னா கிரெடிட் கார்டு வாங்குறப்ப நம்ம வந்து வட்டி தர தயார்னு சைன் பண்ணியிருப்போம், சைன் பண்ணி தானே வாங்குறோம். அப்படின்னா வட்டி தர தயார்னு சொல்றதே ஹராமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல இப்போ நம்ம மேல ஒரு வீடியோ பார்த்தோமா இல்லையா, அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதாவது அல்தாஃபி என்ன மக்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்கலாம், அதுல வந்து சைன் பண்றது கூட தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன் திருமறையில சொல்லியிருக்கான். 43வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் வரக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கு சங்கதிகள் இருக்குமே ஆனால் நபியை நீங்கள் கூறுவீராக, அந்த சங்கதியினரை வணங்கக்கூடியவரில் முதலாவது அல்லாஹ் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றானா இல்லையா. மேலும் சூனியத்தை சுட்டி காமிச்சு, இந்த சூனியத்துக்கு நம்ம எத்தனையோ இடத்துல சவால் விட்டுருக்கோம். சூனியம் நீங்க முடிஞ்சா சூனியத்தை பண்ணி காட்டுங்க, பண்ணி காமிச்சு 5 கோடி ரூபாய் கூட தரும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா. அதாவது நடக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஓகே அப்படின்னு பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொல்லியிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் அவன் பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்க இருக்கிறது, அதுக்கப்புறம் நடக்க போறது, இது எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனைத்து விஷயம் என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் பதிவு செய்து விட்டார். பேனாக்கள் உயர்த்தப்பட்டது, அதுவும் எழுத்துக்கள் காய்ந்து விட்டுச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுல நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அதாவது அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். திருமறையில சொல்லக்கூடிய எந்த வசனத்தை வச்சு வேணா நம்ம யார் கூட வேணாலும் சவால் விடலாம். இல்லாத விஷயத்தை அல்லாஹ்வுக்கு ஒரு பொழுதும் இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 கோடி 1000 கோடி கூட சவால் விடலாம். அதுக்கான விஷயங்களை மக்களால் எடுத்துட்டு வரவே முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வேதம். ஆனா மனிதன் அப்படிப்பட்டவனா? மனிதனுடைய திறமையை நம்பி இவன் வந்து 45 நாள்ல கெட்டிடுவான் அப்படின்னு சவால் விட முடியுமான்னு கேட்டா அந்த இடத்துல தான் குஸ்டினே. ஏன்னா அப்படி ஒரு சவால் விட முடியாது. மனிதனை அல்லாஹ் சொல்லி காட்டும் சூரா அல்-நிசாவில், மனிதன் பலவீனமானவனாக இருக்கிறார். மனுஷனாலே அவன் பலவீனம் தான். அவன்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் சரி, அதை அவன் செயல்படுத்துறது அல்லாஹ்வின் துணையை கொண்டுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில பேசுறதை பார்க்க முடியாது. அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்றதே ஹராம் அப்படின்றத நம்ம சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அல்தாஃபியான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதிலை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா உங்களை எத்தனையோ இளைஞர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த தப்பான முடிவில் போயிடக்கூடாது. அந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு 45 நாள் டைம் தருவாங்க. அந்த 45 நாள் டைம் அவர் எதுக்காக தராரு? 45 நாள் கடன் கொடுத்தா நம்ம வந்து இந்த பாய் வந்து நாளைக்கு மறுமையில நமக்கு நன்மையை அமர்ச்சி கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்திலேயே பேங்க்காரங்க கடன் கொடுக்குறாங்க. இல்ல, இந்த 45 நாளை இவன் என்னைக்கு கெட்டாம விடுவான், அந்த கெட்டாம விடுற நேரத்தில் நம்ம எப்படி உனக்கு வட்டி போடுவோம்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ மக்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதுல வாங்கின காசை கட்ட முடியாம இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கி இதுல இருந்து காசு எடுத்து அதுல கட்டி, அதுல இருந்து காசு எடுத்து இதுல கட்டி ரொட்டேஷன்ல வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களையும் நம்மளால பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம இந்த வீடியோ கீழே வந்து ஒரு போல் போடுவோம். அந்த போல்ல வந்து என்ன கேட்போம்னா, யாரெல்லாம் கிரெடிட் கார்டு 45 நாள் கட்டிடுவேன்னு சொல்லி வாங்கி வட்டியில தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு எத்தனை மக்கள் பதில் சொல்றாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு வட்டியில கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயம், அதை ஒருபொழுதும் வாங்காத மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஆளாக்கி அருள் புரியணும். அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா?